இப்படி அமானுஷமான தேவதா சித்தி என்பது மன்னர் ஆட்சியிலே சர்வசாதாரணமாக இருந்தது. மன்னர்களுக்கு வேதங்கள், சாஸ்திரங்கள், ஸ்மிருதிகள் எல்லாம் ரொம்ப அற்புதமான அளவுக்கு அவர்களுடைய மூளையிலே படிப்பு இருந்தது. போஜராஜன் போஜ சம்பு என்று ஒரு சம்ஸ்கிருத இலக்கியம் எழுதியிருக்கான். அவன் சத்திரியன் தான். ராமாயணம் அது. அரசர்கள் சொந்தமாக இலக்கியங்கள் படைக்கக்கூடிய அளவு நிபுணத்துவம் பெற்றிருந்தார்கள். கிருஷ்ணதேவராயர் அப்படி தான். ஆமுக்து மால்யா அப்படின்னு சொல்லி இந்த ஆண்டாள் வரலாறை அவர் எழுதியிருக்கார். அப்படி அவ்வளவு மதிநுட்பமானவர்கள், யுத்த திறமை உள்ளவர்கள். ஒரு அரசன் என்பவன் 20-25 பேரை சமாளிக்கக்கூடிய அளவு கெட்டிக்காரனாக இருந்திருக்கான். வீரபாண்டிய கட்டபொம்மன் புதுக்கோட்டை மகாராஜாவால் காட்டி கொடுக்கப்பட்ட போது மத்தியானம் சாப்பாட்டுக்கு மேலே கட்டபொம்மன் தூங்கி கொண்டிருக்கிற போது அவன் கழுத்திலே 20 கத்திகள் சொருக்கப்பட்டன. அவன் முழிச்சு பார்த்தா 20 பேர் நிற்கிறாங்க. அப்போ கட்டபொம்மன் சொன்னான், ஒரே ஒரு கத்தி என்கிட்ட கொடுங்க, நீங்கள் 20 பேர் அந்த பக்கம் நில்லுங்க, யார் ஜெயிக்கிறா பார்ப்போம் அப்படின்னா. அதுக்கு அவர்கள் என்ன சொன்னார்கள், நீ சொல்கிறதான் நடக்கும், நீ ஜெயிச்சிருவ, அதனால தான் நீ தூங்கிக்கிட்டு இருக்கிற போது பிடிச்சோம் என்று சொன்னார்கள். கெசட்டை படித்து பாருங்கள், இருக்குது. அப்படியாக ஒரு மன்னன் என்பவன் அமானுஷ்யமான ஆற்றலுடையவனாக இருந்தான். அதை விட அவனுக்கு நீதி நேர்மை என்பது முக்கியமாக இருந்தது. மனுநீதி சோழன் கதை எடுத்துக்கங்க. தன் மகன் ஒரு பசுவின் கன்றை கொன்று விட்டான் என்பதற்காக தன் மகனையே கொன்றான் என்று நாம் படிக்கிறோம். இன்றைக்கி பெரிய பதவியில் இருக்கிற ஒரு மந்திரி அல்லது எம்எல்ஏவுடைய மகன் ஒரு பெரிய தீங்கிழைத்து விட்டான் என்றால் அவன் தண்டிக்கப்படுகிறானா? பெண்கள் எத்தனை பேர் கற்பழிக்கப்படுகிறார்கள்? அவர்கள் அப்படி கற்பழித்த அதிகாரிகளுடைய பிள்ளைகள் தண்டிக்கப்படுகிறார்களா? எங்கே? ஒன்றும் இல்லை.